Hi, welcome back to PVD Tech Tamil channel. நம்ம இன்னைக்கு பார்க்க போற வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தெரிவிக்கும் எல்லா நம்மளுக்கும் ரொம்ப நன்றி. புது சப்ஸ்கிரைபர் யாரோ நம்ம சேனலை வந்து பார்த்துட்டீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. டுடே நம்ம பார்க்க போற வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறவங்களா இருக்கட்டும், இந்த மாதிரி vlog சேனல் வச்சிருக்கிறவங்களா இருக்கட்டும், நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா யூடியூப் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிறவங்களா இருக்கட்டும், வேற எங்கனா நம்ம வெளிய எங்கனா போயிருப்போம் டூர் கீர் அங்கே வந்து வீடியோ எடுத்துருப்போம். அதோட கலர் கிரேடிங்லாம் ரொம்ப கம்மியாக இருக்கும். சினிமாட்டிக்கில் ஒரு ஃபிலிம் ஒன்று எடுக்கிறோன்னா அதுக்கு வந்து சினிமாட்டிக் ஃபீல் வந்து இருக்கணும். ஓகேங்களா, இது வந்து நம்ம சிஸ்டமில் போட்டு சில சாஃப்ட்வேர்லாம் வச்சு அதை கஷ்டப்பட்டு எடிட் பண்ணி எடுக்கிறதுக்குள்ளே ரொம்ப வெறுப்பாயிடும். அதை நம்ம எப்படி வந்து அதை வந்து சிம்பிள் ட்ரிக்லாம் வந்து எடிட் பண்ண போகிறோம் மொபைலில், அதுதான். ஓகேங்களா, கலர் கிரேடிங் வந்து நம்ம ஈஸியாக பண்ண போகிறோம். வெறும் கைன்மாஸ்டர் சாஃப்ட்வேர் வச்சு தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா, HDR வந்து சூப்பராக ஒரு கிளாரிட்டியாக நம்ம வந்து ஃபுட்டேஜ் வந்து எடுக்கலாம். ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறது யூஸ் ஆகும். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. வீடியோ வந்து இறுதிக்கு பாருங்கள், கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாலும் உங்களுக்கு வந்து புரியாமல் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல சொன்ன மாதிரி தான் உங்களுக்கு கம்பேரிசன் காட்டுறேன்னு சொல்லிட்டு சொன்னேன். ஃபஸ்ட்டில் வந்து HDR வந்து இன்க்ரீஸ் பண்ணி நம்ம வந்து சினிமாட்டிக் ஃபீல் வந்து கொண்டு வந்திருக்கோம். இப்போ ரெண்டாவதுல பார்த்தீங்கன்னா சாதாவாக எடுக்கப்பட்ட நம்ம மொபைலில் எடுக்கப்பட்ட ஒரு வீடியோ. ஓகேங்களா, இப்போ ஃபஸ்ட்டில் வந்து இந்த மாதிரி கலர் கிரேடிங் வந்து இன்க்ரீஸ் ஆகி நம்ம கண்ணுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கலர்ஃபுல்லாக வந்து தெரியுது. அந்த மாதிரி செகண்டில் வந்து தெரியல. நண்பா, இப்போ வந்து நான் வந்து HDR வந்து யூஸ் பண்ணல. பேக்கில் எல்லாமே நார்மல் தான், என்னோடய ஃபேஸ் கூட நார்மல் தான். புரியுதுங்களா, இது வந்து ஒரு சிம்பிள் ட்ரிக் மூலயமா தான் இந்த HDR வந்து நம்ம வந்து பண்ணியிருக்கோம். இப்போ வந்து ஒரே சொடகளை பாருங்கள், எல்லாமே மாறிடும். பார்த்தீங்களா நண்பா, இப்போ வந்து சுற்றி காட்டுறேன் பாருங்கள், எல்லாமே எவ்வளோ இந்த அளவுக்கு HDRல மாறி இருக்குன்றது உங்களுக்கே வந்து தெரியும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கைன்மாஸ்டர் ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணிக்கணும். இந்த ஆப் பார்த்தீங்கன்னா நீங்கள் நினைக்கிற மாதிரி இந்த ஆப் வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து இந்த எஃபெக்ட்லாம் உங்களால் வந்து போட முடியும். HDR மோடு அது முதல்ல நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும். ஓகேவா, இதுக்கு மேலே வந்து இந்த கைன்மாஸ்டர் வந்து அது எப்படி ஏதுன்றதை நான் வந்து சொல்ல விரும்பல, அது வீடியோலும் சொல்லக்கூடாது. இப்போ நெக்ஸ்ட் நம்ம வந்து எப்படி HDR வந்து கொடுக்குறது பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இதில் வந்து பார்த்திங்கன்னா செலக்டில் வந்து 16.9ன்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஃப்ரேம் ரேட்டில் வந்து கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ணிட்டுனா இப்படி தான் உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இருக்கும். ஆல்ரெடியாக எப்படி கைன்மாஸ்டரில் எடிட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன், போய் செக் பண்ணி பாருங்கள். அதோட லிங்க் வேணாலும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கிளிக் பண்ணி போய் பாருங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மீடியான்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அந்த மீடியாவில் போய்ட்டு பார்த்தீங்கன்னா நான் ஒரு டெஸ்டட் வீடியோ இப்போ வந்து நான் உங்களுக்கு வந்து பண்ணி காட்டுறதுக்காக ஒரு வீடியோ வந்து எடுத்துக்கிறேன். இதுதான் அந்த வீடியோ, புரியுதுங்களா. இதை வந்து நான் ஜஸ்ட்டு ப்ளே பண்ணி காட்டுறேன் எந்த அளவுக்கு வந்து ஒரு சாதா இப்போ ஒரு வீடியோ நம்ம எப்படி மொபைலில் எடுப்போமோ அந்த மாதிரி தான் இருக்கும் பாருங்கள். இப்போது வந்து எந்த விதமான கலர் கிரேடிங் எதுவுமே கிடையாது, ஒரு சிம்பிளாக ஒன்று எடுக்கப்பட்ட வீடியோ தான் இது. இதை வந்து நம்ம எப்படி வந்து கலர் கிரேட் பண்ணி ஒரு HDRல ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறவங்களா இருக்கட்டும், எதுக்காக இருந்தாலும் இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து அந்த எப்படி சொல்கிறது, அந்த HDRோட இதுவும் வந்து நீங்கள் எஃபெக்ட் வந்து டவுன்லோட் பண்ண வேண்டியது இருக்கும். ஓகேங்களா, அது வந்து நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் இந்த ஆப்போட லிங்க்கு கொடுக்குறேன், கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிங்க. பண்ணிக்கிட்டு பார்த்தீங்கன்னா இந்த எஃபெக்ட்டுன்னு இந்த இடத்துல இருக்குது பார்த்தீங்களா, இந்த எஃபெக்ட்டுன்னு அதை வந்து கிளிக் பண்ணிங்க. நான் ஆல்ரெடியே டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். டவுன்லோட் பண்ணாதவங்களுக்கு வந்து நான் வந்து சொல்லி கொடுக்குறேன் பாருங்கள். கெட் மோர்னு ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கிங்க. உங்களுக்கு வந்து லோட் ஆகும் கொஞ்சம் நேரம். லோட் ஆகி முடித்தோடனே பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்க்ரோல் பண்ணிக்கிங்க. ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து என்ன பேரில் நீங்கள் தேட வேண்டியது இருக்குன்னா அவுட்டோ HDRன்னு இப்படி ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணணும். இப்படி உள்ளே போய்ட்டுனா இங்கே இன்ஸ்டால்னு காட்டும். நம்ம வந்து ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணியாச்சு. ஓகேங்களா, இப்போ வந்து வெளில வந்துடுங்க. இப்போ வந்து இந்த ஃபுட்டேஜ் வந்து நம்மளுக்கு வந்து ஓகே ஆகிடுச்சு. இப்போ வந்து அதில் வந்து நம்ம அந்த எஃபெக்ட் கொடுக்க போகிறோம். அந்த எஃபெக்ட்டில் போய்ட்டு ஸ்க்ரோல் பண்ணி இதில் வந்து நான் ஆல்ரெடியாக டவுன்லோட் பண்ணி வச்சதை வந்து நான் வந்து தேர்ந்தெடுத்துக்கிறேன். அவுட்டோ HDR இது வந்து கிளிக் பண்ணோடனே இந்த HDR வந்து வந்துடும். கீழே வந்து இது வந்து ஃபுல் ஃப்ரேமுக்கு வந்து வலிச்சு விட்ருங்க. கையை வச்சு ஃபுல்லாக இழுக்க வேண்டியதாக இருக்கும். இழுத்து முடிச்சோடனே பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபுல்லாக அந்த வீடியோவில் வந்து ஆட் பண்ணிக்கணும். ஓகேங்களா, ஃபுல்லாக வந்து ஆட் பண்ணிக்க. இதை இப்போ வந்து இது வந்து நான் பாதியில் விட்டுறேன், ஏன்னா உங்களுக்கு வந்து வேரியேஷன் தெரியணும்னு சொல்லிட்டு. இப்போ பாருங்கள், நம்ம இந்த இடத்துல HDR வந்து எந்த அளவுக்கு கலராக இருக்குது இப்போ நவுத்தி காட்டுறேன் பாருங்கள். உங்களுக்கு வந்து அந்த சின்ன கேப்லேயே அதோட ஃபுல் விஷயம் உங்களுக்கு வந்து தெரியும், அந்த மாற்றம். ஓகேங்களா, இப்போ பாருங்கள் அது எவ்வளோ கலர்ஃபுல்லான உங்களுக்கு வீடியோ வந்திருக்கும்னு நீங்கள் இதில் பாருங்கள். எந்த அளவுக்கு வந்து நம்மளுக்கு வந்து குவாலிட்டியே இல்லாமல் இருந்ததோ, இப்போ வந்து இந்த இடத்துல நான் ஸ்டாப் பண்ணிவிட்டு இப்போ உங்களுக்கு வந்து அதுக்கப்புறம் இருக்கிற அந்த இதுவும் வந்து உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இந்த வேரியேஷனுக்காக தான். ஓகேங்களா, இப்போ வந்து ப்ளே பண்ணுறேன். இது வந்து HDRல இப்போ ப்ளே ஆகிட்டுருக்கு. இப்போ வந்து HDR இல்லாமல் ஒரு சாதா மோடில் வந்து உங்களுக்கு ப்ளே ஆகிட்டுருக்கு. ஓகேங்களா, இப்போ வந்து இந்த HDR மோடில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா நம்மளுக்கு கலர் நம்மளுக்கு இன்க்ரீஸ் பண்ணோன்னா இதை வச்சு நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, நம்மளுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் கலரிட்டி கிடைக்கும். இதோட இதுவை குறைச்சிக்கலாம், இந்த ஒரு இதுவை குறைச்சிக்கலாம், கொஞ்சம் ஏற்றிக்கலாம். ஓகேங்களா, ஏற்றி வச்சுட்டு இப்போ ப்ளே பண்ணி காட்டுறேன்.
பாருங்கள் எந்த அளவுக்கு ஒரு கலர் கிரேடிங் வந்து கொடுத்துருக்கு பாருங்கள். நம்ம வந்து சிம்பிளாக ஒரு கைன்மாஸ்டர் வச்சு தான் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா, ஃபஸ்ட்டில் பார்த்த ஒரு வீடியோ ஒன்று பார்த்துருப்பீங்க, அது வந்து சாம்பிள் வீடியோ போட்டிருப்பேன். அதை வச்சு கூட நான் உங்களுக்கு எடிட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள், பார்த்து நீங்களும் தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா, இப்போ வந்து இந்த வீடியோ தான் நான் உங்களுக்கு வந்து போட்டு காட்டியிருப்பேன். புரியுதுங்களா, இதோட சிம்பிள் வீடியோ இப்போ பாருங்கள். இந்த கலர் கிரேடிங் வந்து இப்போ ரிட்டன் வந்து நான் உங்களுக்கு வச்சு காட்டுறேன். ஏன்னா ரிட்டன் நீங்கள் வந்து கொஞ்சம் நல்லா பார்த்தா தான் உங்களுக்கு வந்து புரியும். ரிட்டன் அதே ஹெச்டிஆரில் போய்ட்டு உங்களுக்கு வந்து வச்சுக்கிறேன். இந்த கீழே அந்த அம்புக்குறி வந்து ஃபுல்லாக வலிச்சு விட்ருங்க. இப்போ வந்து ப்ளே பண்ணி காட்டுறேன் பாருங்கள், எந்த அளவுக்கு ஹெச்டிஆர் வந்து ஆட் ஆகிருக்குன்றது உங்கள் கண்ணுக்கே தெரியும். ஓகேங்களா, இப்போ இந்த ஹெச்டிஆர் முடிஞ்சோடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்படி பழைய மாதிரி ஆகிடும். மொக்கையாக ஒரு சாதாவாக நம்ம எடிட் பண்ண மாதிரி ஆகிடும். இப்போ இது ஃபுல்லாக வலிச்சு விட்றலாம். கீழே அது கிளிக் பண்ணி ஃபுல்லாக வலிச்சு விடலாம். வலிச்சு விட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக வந்து உங்களுக்கு வந்து இது வந்து அப்ளை ஆகிடும். ஓகேங்களா, இல்லை எனக்கு வந்து ரொம்ப டார்க்காக இருக்குன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த மாதிரி செட்டிங்கில் போய்ட்டு இதோட கலரேஷை மாற்றிக்கலாம். அப்புறம் வீடியோவை கிளிக் பண்ணி இதோட கலர் வேரியண்ட்டை வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கலாம். பார்த்தீங்களா, அப் டவுன் பண்ணும்போது கொஞ்சம் கலர் வேரியேஷன் வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் உங்கள் வீடியோட குவாலிட்டியை பொறுத்து தான். புரியுதுங்களா, உங்களுக்கு எப்படி நீங்கள் வைக்கணுமோ அதுக்கேற்ற மாதிரி தான் நீங்கள் வைக்கணும். அப்படி வச்சா மட்டும்தான் உங்களுக்கு வந்து கரெக்டான ஒரு ஹெச்டிஆர் ஃபீல் வந்து உங்களுக்கு கொடுக்க முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்மில் கிளிக் பண்ணிங்க. இது போன்ற நிறைய ட்ரிக் உங்களுக்காக இருக்குது.